ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான தாய் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரி. ஸ்டார்டிங் சைடில் அங்கே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு புவா வந்துடுறா. வந்துட்டு நான் வந்து உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸுமே கொண்டு வந்திருக்கா. நம்ம லுவாங் கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. நம்ம லுவாங்குமே சரின்னு வாங்கிக்கிறான். அவளால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ அவனுமே ஒர்க்குக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே புவா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போது அந்த புவாவோட சர்வன்ட் இருப்பாள் ஜெயின், அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு தேடிட்டு அவளை வம்பளுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து சர்வன்ட்ஸ் கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன் பேர் தான் ஓனாம்ல, நீ வந்து எங்கள் புவாவோட ஒன்றும் அழகா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்க சர்வன்ட்ஸ்க்கு தான் ஓனை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இவளை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து அடிதடி சண்டையுமே வர ஆரம்பிச்சிடுது. அப்போது ஹீரோயின் வந்து கத்திட்டு நீங்கள் இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, நான் உங்களுக்கு சண்டை வராமல் இருக்க ஒரு சொல்கிறேன். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இப்போது ஃபேமஸாக இருக்க ஸ்டோன் பேப்பர் சிசரை தான் சொல்லியிருக்கா. அங்கே அவங்களுக்குமே விளாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஜெயின் வந்து தோற்று போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினோட டீம் தான் ஜெயிச்சிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக கத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டுட்டாங்க புவாவும் ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோன் பேப்பர் சிசர் தான் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் அவங்கள திட்டாதீங்க, நான் தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோட அம்மா வந்து அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா நீ விலக்கி வச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டூபிட் கேம்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் புவா வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓன் கிட்ட நான் வந்து போட்டில் அம்மாக்காக நிறைய கிஃப்ட் வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரல, ஸோ நீ என் கூட வந்து அதை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது வந்து மிரட்டிகிட்டே வந்துட்டு இருக்கா, நீ வந்து லுவாங்க விட்டு தள்ளி ஏறு, எங்கள் 2 பேத்துக்கும் சின்ன வயசில் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீ தேவையில்லாமல் நடுவில் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எதுக்கு என்னை பற்றி ஜெலஸ் பண்ணுறீங்க, நான் கொஞ்ச நாள் இங்கேருந்து மறைஞ்சி போயிடுவேன் என்னோடய வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போது புவா வந்து எப்படியோ நீ லுவாங்க விட்டு தள்ளி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுக்குறா. அப்போது அவள் வந்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளேயுமே தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஸ்விம்மிங்கே வராதில்ல, அவள் வந்து உள்ளே முங்கிட்டு இருக்கா. அப்போ புவா சொல்கிறா நீ சொன்னல மறைஞ்சி போயிடுவானு, ஸோ எப்போயோ போகிறதுக்கு இன்றைக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருக்கா. ஸோ அந்த வழியாக காவு வந்துடுறா. இவள் வந்து உள்ளே மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் குதிச்சு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போயிடுறா. அங்கே வந்துட்டு புவா மேலே யாரும் சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு யாராச்சும் வாங்க ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோவோட அம்மா எல்லா சர்வன்ட்ஸும் வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே உள்ளே குதிச்சு தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக காவு வந்து நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ அப்போ புவா வந்துட்டு நீ இனிமேல் பார்த்துட்டு சரியா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நீ வராத, உனக்கு ஸ்விம்மிங் தரலாட்டியா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து இவ எவ்வளோ நல்லவ மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் காவை வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டும் போயிடுறா. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பேத்தம் வந்து புவா கிட்ட கேட்குறா, இப்போ ஒரு வேளை ஓன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா என்ன பண்ணுவா, நீ தான் அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ புவா வந்து அவகிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது, நான் தான் அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன்னு, ஸோ இதனாலும் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்கே காவை வந்து நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த புவா தான் அவங்கள உள்ளே தள்ளி விட்டுருக்காங்க, ஆனால் நான் என் கண்ணால் பார்க்கல, பட் நான் காப்பாற்ற போகும்போது அவங்க சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவுக்குமே ஓனை பார்த்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ நான் வேகமாக லுவாங் கிட்டே சொல்லி ஓனை திரும்ப அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காவு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் இருக்கா. அப்போது அவள் கேட்குறா புவா தானே உங்களை உள்ளே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் யோசித்து பார்க்குறா. ஸோ அவள் உள்ளே மூழ்கிட்டு இருக்கும் போது புவா கண்ணில் எவ்வளோ ஒரு கோவத்தை பார்த்தாலோ அதே கோவத்தை தான் பாட்டி புவாவோட கண்ணிலையும் பார்த்தா. ஸோ இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, புவாவை காட்டுறாங்க. அவங்க உட்காந்து மந்திரத்தெல்லாம் போட்டுட்டு தீப்க்கு எப்படியாச்சும் பாஸ்ட் ஞாபகத்தை வர வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தீப்புமே பாஸ்ட்டை யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதில் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க நம்ம தீப் வந்துட்டு ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஸ்மக்லிங் பண்ணுறவங்கலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலி இங்கே கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிருச்சு, ஸோ நம்ம பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாதிரி நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தீப் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில்
வழியில் போயிட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கண்ணில் மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது தீப் வந்துட்டு நம்ம லுவாங் கிட்ட பேசுகிற மாதிரி சீன் போட்டுட்ருக்கான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து என்கிட்ட நல்லா மாட்டலை, ஸோ மாட்டினா நீ வந்து என்கிட்ட அவ்வளோதான், உனக்கு ப்ரெசன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். தீப்க்கு டென்ஷனாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கா. ஆக்சுவலி ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க போல். ஸோ அவங்க கையாலே நம்ம ஹீரோயினுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க. ஹீரோயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அந்த பார்ட்டியோட ஓனர் இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டியில் இருக்கவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து ராயல் பிரின்சஸ்மே வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா அந்த காலத்துலேயும் பார்ட்டிலாம் நடந்திருக்கும் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் காவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ தீப் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தேவையில்லாமல் மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப தைரியசாலியாச்சே. ஸோ அதனால் போட்டு அவனை பயங்கரமாக அடித்து விட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அந்த பார்ட்டியோட ஓனருமே வந்துடுறாங்க. இங்கே வந்து நம்ம தாட் இருக்கான்ல, ஸோ அவனும் வந்துடுறான். அப்போது நம்ம சொல்கிறான் தீப் வந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஸோ அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். என் அண்ணனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது தீப் வந்து நான் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாட் சொல்கிறான் நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும். இங்கே ராயல் பிரின்சஸ் இருக்காங்க, அவங்க இதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நீ முதல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துடுறப்போ தீப் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அந்த லுவாங்கையும் அந்த ஓனையும் நீ காப்பாத்துற, நான் உன்னோட அண்ணன், நீ எனக்கு தான் காப்பாற்றணும், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே ப்ரெசென்ட்டில் அப்படியே காட்டுறாங்க. இதெல்லாம் தீப் யோசித்து பார்த்துட்டு இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ கிராண்ட்பாவையும் காவையும் அவன் தான் பிடிச்சி வச்சுருக்கான், தாட் தான், அவன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த காலத்தில் ஓனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க என் க்ரீம் எங்கே இருக்காளோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ தாட் அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது தாட் சொல்கிறான் அவள் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கா, ஸோ அவள் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா அப்போ உனக்கு தெரியுமா அவள் எங்கே இருக்கான்னு, ப்ளீஸ் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தாட் வந்து நான் இன்னும் ஷியோராக இல்லை, பட் அவள் சேஃபாக இருக்கா, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ தீப் பண்ணதெல்லாம் நினச்சிட்டு அவங்க அம்மா ஏன் அவன் வந்து ஓன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் நடந்துச்சுல்ல, ஸோ அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டது அந்த புவா தான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிடுறான். அப்போ ஹீரோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நம்மளால் ஓனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஸோ வேமா அவள் வீட்டுக்கு அவளை அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் காவு கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போது சொல்கிறா நான் வேமாவே என் வீட்டுக்கு போகணும், அப்போது தான் இங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும். ஸோ நான் டெய்லி எழுந்திருக்கும் போது ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது ஹீரோ வந்து போட்டை காமிச்சிட்டு இந்த போட்டில் தான் நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சேன், நீ இதில் தான் இருந்த, ஸோ இதுலேருந்து நம்ம உன்னை திருப்பி அனுப்பிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எப்படி திங்க் பண்ணுறான் போல், ஸோ இதுலேருந்து தானே வந்தா, ஸோ இது வழியாகவே அவளோட வேர்ல்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா இதே போட்டு தான் எனக்கு வந்து ப்ரெசண்ட்டில் ஒரு தாத்தா எனக்கு கொடுத்தாரு, ஸோ அப்படியே இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு உன்னோட கனவுலாம் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த போட்லேயே தான் வந்து நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோக்குமே தெரியுது அன்றைக்கி ஹீரோ கண்ணுக்கு ஹீரோயின் தெரிஞ்சால, ஸோ அப்போயுமே அவள் இதே போட்டில் தான் இருந்தா அப்படின்னு. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது எல்லாமே இந்த போட்டோட கனெக்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் யாங் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த போட்லேயுமே உட்காந்துடுறாங்க. ஸோ திரும்ப வந்து அந்த பெட்ரான் ஆரம்பத்தை ரீட் பண்ணனால நம்ம ஹீரோயினை திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போது யாங்க்கு வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சோல்மேட்டை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ லுவாங் கிட்ட சொல்கிறான் எனக்கு இதில் விருப்பமே கிடையாது, நான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஸோ நீ இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அவன் மனசில் இருக்க ஹீரோயின் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது வெளியில் யாங் கிட்ட சொல்கிறான் எனக்கும் ஆசை தான், பட் அவங்களுக்கு என்ன விஷயம் அதை தான் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு நம்ம டேஞ்சர் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பெட்ரான் ஆரம்பத்தை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே பார்த்தா தாட் வந்து நம்ம ஹீரோயினோட ரூமில் தான் இருக்கான். ஸோ அந்த போர்டில் அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அதை அவன் எடுத்து பார்த்துட்டு இது எப்படி எரிஞ்சிட்ருக்கு, இது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்காக ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அது வழியாக நம்ம தாட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியிறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு போக போகிறா. ஸோ தாட்மே க்ரீம் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படியே அதை மறைஞ்சு போயிடுது. நம்ம தாட்க்கு ஒன்றும் புரியலாங்க, நம்ம எப்படி அவளை பார்த்தோம், இது என்ன
என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சேட் ஆகிடுறா. ஆனால் யாங்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு கவலை மட்டும்தான் இருக்குது, என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு, அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவள் கேட்குறா, ஆக்சுவலி அவங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டேன்ல, நீங்கள் அந்த பெட்டோன் ஆரம்பத்தை எதுக்கு ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது யாங் வேமா உள்ளே வந்துட்டு, அது வந்து நீங்கள் அதை வாஸ்தா சோல்மேட் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அசிங்கமாகிறது, டே நீ ஏன் சொன்ன, நீ சைலண்ட் ஆற அப்படின்னு செய்க காட்டுறான். அங்கே நம்ம ஹீரோயினுமே சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தூங்க வந்துடுறா. அவள் யோசிச்சுட்டு இருக்கா, இப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற டேட்டிங் ஆப் மாதிரி போல் இந்த பெட்ரான் அரமத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை வச்சுட்டு சோல்மேட்டு தானே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போது லுவாங் அதை ரீட் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். அப்போது நான் தான் லுவாங்கோட சோல்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அவளுக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்கும்ல, ஸோ அதனால தான் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ரொம்பவே ஜெலஸாக இருக்கான். பிகாஸ் அவன் எப்போல்லாம் நம்ம தேர்டை பார்க்குறாளோ அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாள். ஸோ அதை நினச்சி அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதவே யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே தாட் வந்து அந்த போட்டை வச்சுட்டு கிராண்ட்பா கிட்ட, இந்த போட்னால தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரீம் இங்கே திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு அனுப்ப மட்டும்தான்ப்பா தெரியும், திரும்ப கூட்டிகிட்டுலாம் வர தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் என்ன க்ரேஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறான். அப்போ காவ் வந்துட்டு சொல்கிறா, ஆக்சுவலி க்ரீம் இங்கே வந்தால் அவங்கள ஹர்ட் தான் எல்லோரும் பண்ணுவாங்க, பெட்டர் அவங்க அங்கே இருக்கிறது சேஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தாட் வந்து, அதை நீ சொல்லாத, ஃபஸ்ட்டு அவளை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் இங்கே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் தீப் வந்து ஓன்கிட்ட போய் இப்படி நடந்துட்டு இருந்தான்ல, ஸோ அது வந்து அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இப்போ தான் தெரியுது, இந்த தீப்பும் முன்தோஸ் இருக்கான்ல, அதாவது நம்ம தோட, அவங்க 2 பேருமே புவாவோட அண்ணன் தான் போல். ஸோ அவங்க தாத்தா வந்துட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, நீ எதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த சம்பா ஹவுஸில் இருக்கவங்க கிட்ட நீ இந்த மாதிரி வேலை வச்சுக்காத, இப்போ உன் சிஸ்டருக்கு அவன் கூட தான் மேரேஜ் ஆக போகுது, நீ அதை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தாத்தா இவங்க அடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அதனால இவன் வந்து ரொம்பவே டென்ஷனில் இருக்கான். சொல்லுவாங்க எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவன் போயிட்டு அங்கே இருக்க வாழை மரத்தெல்லாம் போட்டு எத்தி விட்டுட்டு, அந்த லுவாங் எதுக்கு அந்த ஓனை அவ்வளோ காப்பாற்றிட்டு இருக்கான், அவங்க 2 பேருக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே புவாவை காட்டுறாங்க. அவள் வந்து அங்கே இருக்க தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ அதை வந்து அவள் எப்படி நினச்சிட்டானா, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு. ஆனால் ஹீரோ வந்து இந்த ஓன் பற்றி சொல்லிட்டு தீப்பு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்கான். ஸோ அதை நினச்சிட்டு அவள் என்ன எனக்கு கொடுக்கல வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போது அங்கே தீப் வந்துட்டு, உனக்கு தான் கண்டிப்பாக லுவாங், அப்புறம் நான் வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஸோ இதுக்கு என்கிட்ட ஐடியாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அடுத்த சீனில் பார்த்தாங்க, சம்பா ஹவுஸில் நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட்டை அவன் வந்து எப்படியோ பிடிச்சிட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவன் கிஃப்ட்டு, லவ் லெட்டர் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக எழுதிட்டு, இதை நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவன் என்ன நினைக்கிறான், இந்த லவ் லெட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்ததை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் தீப்பை லவ் பண்ணிடுவா அப்படின்னு. நம்ம புவாவுமே, நீ கரெக்டாக பண்ணிகிட்ருக்க, அப்போது தான் ஓன் வந்து ஒன்று லவ் பண்ணுவா, நான் லுவாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து மேங்கோவை கட் பண்ண கற்றுட்ருக்கா. பட் அவளுக்கு அங்கே யூஸ் பண்ணுற நைஃப் வச்சு கட் பண்ண வரவே மாட்டேங்குது. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை ஹோப்லெஸ் தான், எனக்கு வராது அப்படின்னு சொல்லும் போது காவ் கேட்குறா, இந்த ஹோப்னா என்னது அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, ஹோப்னா வந்து நம்பிக்கைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஜா இருக்கா. ஸோ அவங்க அம்மாவும் ஜாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியுது லுவாங் வந்து ஓனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருக்குது, ஆனால் இப்படி நடக்கக்கூடாது, புவாவை தான் அவன் மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவன் எப்போவுமே புவாவை கேர் பண்ணிக்க மாட்டான், பட் ஓன் அவளை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஜா சொல்கிறா, அம்மா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவனுக்கு புவாவை பிடிக்காது, எப்போவுமே ஒரு ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருக்காது, ஒரு கேர் பண்ணிக்க மாட்டான், ஸோ இதை வந்து ஓன் கூட பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க காவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போது காவுமே சொல்லிடுறான், ஆமாம் எனக்குமே அப்படி தான் தோணுது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது இங்கே வந்துட்டு ஜா சொல்கிறா, சரி நீங்கள் வந்து முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி லுவாங்கிட்டே டேரெக்டாக கேட்டுருங்க, அவன் வந்து ஓனை தான் லவ் பண்ணுறானா இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா, நான் கேட்பேன், பட் அவன் வந்து புவாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவன் வந்து அவங்க
அப்பா கொடுத்த ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.